இந்து ஆலயம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுமையா பார்த்து உங்களோட 21 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்த்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவித்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் மட்டக்களப்பு மாவட்டத்திலேருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஆலயத்திர மூலமூர்த்தி தானாக தோன்றியதனால தாந்தோன்றீஸ்வரர் என்று பெயர் பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றது. போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் இவ்வாலயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. போர்த்துகேயர் கல்வெட்டுகளில் இவ்வாலயத்தில் பேர் இடம்பெற்றிருக்கிறது. அதன் மூலம் இந்த ஆலயம் உலக புகழ் பெற்ற ஆலயமாக மாறியது. இந்த ஆலயத்தை பற்றி பல விடயங்கள் கூறுவதற்கு இருந்தாலும் முக்கியமாக நான் கூற விரும்புகிற விடயம் இந்த ஆலயத்தில் நடக்கிற புனரமைப்பு திருப்பணிகள் தான். அதாவது கருங்கல்லால் ஆன ஆலயம் ஒன்றாக மாற இருக்கிறது. இந்த ஆலயத்தில் குறிப்பிட்ட சில முக்கியமான பகுதிகள் முழுமையாக கருங்கல்லால் கட்ட இருக்கிறாங்க. இந்த திருப்பணிக்கு உங்களோட உதவி, உங்களோட ஒத்துழைப்பு தேவை. இறைவன் ஆசீர்வாதத்தோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருப்பணியில் நீங்களும் பங்கெடுத்து உங்களோட பல தலைமுறைக்கான புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்க. மட்டக்களப்பில் தேரோட்டம் நடக்கிற ஆலயத்தில் இதுவும் ஒரு ஆலயம். இப்போ நீங்கள் உள்ளே போகும் பொழுது 2 சைட்லேயும் தேர் மூடி வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதுபோல் எங்கட முன்னோர்களும் பல ஆலயங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது இப்போ உங்களோட குலதெய்வம் என்று குறிப்பிடுவாங்க, அல்லது வீட்டுக்கு அருகில் உள்ள கோயில் என்று சொல்லி குறிப்பிடுவாங்க. இது அந்தந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஆலயம் வேணும் என்ற காரணத்தால் உருவாக்கப்பட்ட ஆலயங்களாக இருக்கு. இதை தவிர கடவுளே தனக்கு ஒரு இடம் வேணும் என்று சொல்லி தானாக தோன்றிய சில அதிசயங்களும் நடக்கிறது. அவ்வாறான ஆலயம்தான் இந்த கொக்கட்டிச்சோலை ஆலயம். அதாவது இந்த கொக்கட்டிச்சோலையில் இருக்கிற தாந்தோன்றீஸ்வரர் தானாகவே இந்த இடத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால தோன்றியவர். அவ்வாறு இறைவனே ஒரு இடத்துல இருக்கிற இடத்த நாங்க புனருத்தான பணிகள் செய்யற நேரம் எங்களுக்கு அதுல கிடைக்கிற பலன் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதற்கு அப்பால் ஆலயம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுற பொருட்கள், அதாவது மரத்தால் ஆலயத்தை கட்டலாம், களிமண்ணால கட்டலாம், கற்களை கொண்டும் கட்டலாம். எல்லாத்தையும் விட அதிக சக்தி வாய்ந்தது கருங்கல்லால கட்டுற ஆலயத்துக்கு உண்டு. அதாவது அந்த ஆலயத்துல ஒலிக்கிற மந்திர ஒலிகள், ஏனைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் அந்த ஆலயத்துல சக்தியை கூட்டும். கருங்கற்களுக்கு அவ்வாறான ஒரு சக்தி ஒன்று இருக்குது. உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணி இவ்வாறொரு திருப்பணி நடக்கிறத உலகெங்கும் வாழ்கிற மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. யாரால் பங்கெடுக்க முடியுமோ அவர்களெல்லாம் பங்கெடுத்து இந்த திருப்பணியில் புண்ணியத்தை தேடிக்கொள்ளட்டும். இந்த கருங்கல் திருப்பணியை பற்றி இவர் சொல்ற கூடுதல் விளக்கம் என்னென்று கேட்கலாம். ஏற்கனவே சுயம்பாக தோன்றிய தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தை மீண்டும் முழுமையாக கருங்கற்களால் கிரானைட் மாற்றி அமைத்து கட்டுவது என்பது ஆன்மீக உலகிலேயே மிக அரிதான ஒரு உன்னதமான உழவார திருப்பணியாகும். இந்த உன்னத திருப்பணியால் கிடைக்கும் அசாத்திய பலன்கள் இதோ. 1. காலத்தை வெல்லும் அழியாத திருப்பணி, பெர்மனன்ட் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். தாந்தோன்றீஸ்வரர் கோவில் என்பது ஆதி ஆற்றல் நிறைந்த இடம். அந்த இடத்தை செங்கல் அல்லது காரை கொண்டு புதுப்பிக்காமல் முற்றிலும் கருங்கல்லால் மாற்றும் போது அந்த ஆலயம் அடுத்த சில 1000 ஆண்டுகளுக்கு எவ்வித சேதமும் இன்றி அப்படியே நிலைத்து நிற்கும். பூமியில் அந்த கருங்கல் கட்டடமும் சுயம்பு லிங்கமும் இருக்கும் வரை தலைமுறைகள் கடந்தும் இந்த திருப்பணியை தொடங்கிய உங்களுக்கும் உங்களோடு கைகோர்த்தவர்களுக்கும் அழியாத புண்ணியம், கண்டினியூஸ் புண்ணியா பிரபஞ்ச கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கும். 2. ஆதி ஆற்றல் மற்றும் அறிவியல் பலன், எனர்ஜி ஆம்பிளிஃபிகேஷன்.
சுயம்பு மூர்த்தியை சுற்றி கருங்கல்லால் பிரகாரமும் கருவறையும் அமைக்கும்போது அந்த பகுதி ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மையமாக பவர் ஹவுஸ் மாறும். கருங்கல்லுக்கு மந்திர ஒலிகளையும் காந்த அலைகளையும் ஈர்த்து வெளிப்படுத்தும் குணம் உண்டு. இதனால் அங்கு வந்து வணங்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் மனக்கவலைகள் நீங்கும். அப்படி மக்களின் துயர் நீங்கும் போதெல்லாம் அந்த ஆலயத்தை அமைத்த உங்களின் வம்சத்திற்கு இறைவனின் ஆசி கூடிக்கொண்டே போகும். 3. குலத்தின் அத்தனை சாபங்களும் வேரோடு அழிதல். ஒரு சாதாரண சிவனாலயத்தை புதுப்பிப்பதே 1000 அஸ்வமேத யாகத்திற்கு சமம் என்றால், சுயம்பு ஈசனுக்கு கருங்கல்லால் கோவில் அமைப்பது தலைமுறை தலைமுறையாக தொடரும் கடுமையான சாபங்களை சிவியர் லினியேஜ் கர்சஸ் வேரோடு அழித்துவிடும். குடும்பத்தில் யாருக்காவது தீராத நோய், அகால மரணம் அல்லது தொடர் தோல்விகள் இருந்தால் அவை யாவும் சூரியனை கண்ட பனி போல விலகும். 4. 21 தலைமுறைக்கான மோட்சம். சிவபுராணத்தின்படி சுயம்பு லிங்கத்திற்கு கருங்கல்லால் கோவில் எழுப்பும் நபரின் முன்னோர்கள் 7 தலைமுறை, அவரது சொந்த தலைமுறை மற்றும் அவருக்கு பின்வரும் 13 தலைமுறை என மொத்தம் 21 தலைமுறையினர் சிவகணங்களாக மாறும் தகுதியை பெற்று பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு மோட்சமடைவர். நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய உன்னத வரிகள். சுயம்பு ஈசன் நினைத்தால் மட்டுமே ஒருவரால் அவரது ஆலயத்தை கருங்கல்லால் மாற்றியமைக்க முடியும். அதற்கு ஈசனின் அருள் ஆணை, டிவைன் பெர்மிஷன் வேண்டும். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். இத்தகைய மகா திருப்பணியில் உங்களின் உழைப்போ, பொருளாதார உதவியோ அல்லது மற்றவர்களை ஒருங்கிணைக்கும் பணியோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் பங்கெடுப்பது உங்கள் ஒட்டுமொத்த வம்சத்திற்கும் நீங்கள் தேடித்தரும் அழியாத பேரொளியாகும். ஈசனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இடம் சிவபூமி திருமந்திர அரண்மனை. இது கோயிலுக்கு சொந்தமான இடம், கோயிலுக்கு அருகிலேயே இருக்கிறது. இங்க 3000 திருமந்திர பதிகங்களும் 108 சிவலிங்கங்களும் 108 மணிகளும் 2 சந்நிதிகளும் ஒரு சிவன் சிலையும் இருக்கிறது. இங்க இருக்கிற 108 சிவலிங்கங்களும் யாழ்ப்பாணம் சிவபூமி திரு அறக்கட்டளையினரால நன்கொடையாக வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திலையும் இதே மாதிரி 108 சிவலிங்கங்களை கொண்ட ஒரு அரண்மனை காணப்படுகிறது. அதுல பேர் சிவபூமி திருவாசக அரண்மனை. இந்த ஆலய வரலாறை மிகச் சுருக்கமா சொல்றேன். கலிங்க தேசத்தை சேர்ந்த இளவரசி உலக நாச்சியார் இந்த கொக்கட்டிச்சோள பிரதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளையில காடுகளை அழித்து கழனிகளாக மாற்றி கொண்டிருந்தார். அதை செய்தவங்க வேடுவர்கள். அப்பொழுது ஒரு மரப்பொந்துக்குள்ள தேன் இருப்பதை கண்டு அந்த மரத்தை வெட்டியிருக்கிறார். வெட்டும் பொழுது குருதி வடிந்திருக்கிறது. இதை இளவரசியிட்ட முறையிட்ட நேரம் இளவரசி அங்கே பார்க்கும் பொழுது அங்கே சிவலிங்கம் இருக்கிறத கண்டு அப்பொழுதே இந்திய கட்டிட கலைஞர்களை வைத்து அவர் இங்கே ஒரு ஆலயம் அமைத்து இந்த ஆலயத்துக்கு கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் என்ற பெயரை வைத்திருக்கிறார். போர்த்துகேயர் ஆட்சி காலத்துல நடைபெற்ற அதிசயம் என்னவென்றால், இலங்கையில் உள்ள பஞ்ச ஈச்சரங்கள் உட்பட அனைத்து இந்து ஆலயங்களும் தரைமட்டமாக இடிக்கப்பட்டது. அந்த காலத்துல சில ஆலயங்கள் மாத்திரம் இறைவன்ற ஆசீர்வாதத்தோடு சில அதிசயங்கள் நடந்து காப்பாற்றப்பட்டது. அவ்வாறான ஆலயங்கள்ல இதுவும் உண்டு. இந்த கதையை நான் மிகவும் சுருக்கமாக கூறுறேன். போர்த்துகேய படைகள் இந்த ஆலயத்தை இடிக்க வந்த நேரம் முதல் நாள் இந்த நந்தி புல்லுண்ணு மாண்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது மாடு புல்லுண்ணு மாடு கேட்ட நேரம் குறுக்கள் ஆமண்டு சொன்ன நேரம் அது முதல் நாள் நடக்கல. 2வது நாளும் வந்திருக்கிறாங்க. வந்த நேரம் அந்த நந்தி சிலை உயிர் பெற்று எழுந்து ஒரு மாடாக மாறி புல்லுண்டு சாணமிட்டு உரத்த ஒலியில கத்தி அந்த வெள்ளையர்களையும் உதைத்து விட்டு பின் கல்லாக மாறியதாக இந்த கதைகள் கூறப்படுகிறது. இப்பவும் அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த நந்தி தேவருக்கு அருகில புல்லும் அந்த சாணமும் கல்லாக மாறி இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க. இது மூலஸ்தானத்துல இருக்கிறதால, அதாவது மூலஸ்தானத்துக்கு அருகில இருக்கிறதால
எல்லாராலையும் பார்க்க முடியாது. பூசை நடைபெற நேரத்தில் மாத்திரம் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்துக்குன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த பேஜில் இந்த ஆலயம் சம்பந்தமான எல்லா விடயங்களும் டைமோடு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆலயம் கருங்கல்லால் கட்டி முடிந்த பிறகு எவ்வாறான தோற்றம் வரும்ன்றதையும் வந்து ஒரு 3D வீடியோ செய்து போட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றும் இந்த ஆலயத்தில் எந்தெந்த பகுதிகள் கருங்கல்லால் மாறப்போகுது, அதற்கான உத்தேச மதிப்பீடு என்னவென்றது எல்லாமே வந்து அங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஆலயத்தை நேரடியாக தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களோட திருப்பணி பங்களிப்பை செலுத்துங்க. இந்த ஆலயத்திர திருப்பணியில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும்ன்றது வந்து என்னுடைய வேண்டுகோள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை பலருக்கு பகிருங்க. இந்த கோயில் திருப்பணி, இந்த கோயில்ற வரலாறு மற்றும் போர்த்துகேயர் காலத்தில் நடந்த அதிசயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து இந்த கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளுவார்கள். இந்த கோயில் வந்து மேலும் மேலும் உலக பிரசித்தி பெற வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். அது மட்டுமல்ல, இறைவன் ஆசீர்வாதம் வந்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.